ஹலோ மக்களே, டிஎன்பிஎஸ்லேருந்து நேற்று கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அதாவது டிப்ளமோ ஐடிஐ லெவலுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 1910 வேகன்சிக்கு ஒரு 58 வகையான போஸ்டிங்க்கு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா டிகிரி இன்ஜினியரிங் முடித்தவங்க நிறைய பேருக்கு இந்த ஜாப் எல்லாமே சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கேட்கவே இல்லை. இதோட நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நாங்கள் போடுற ஜாப் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இப்போ அந்த நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக பார்த்துருவோம். நேற்று தான் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க. 13/6/2025 அப்ளை பண்ணுறது நேற்றுலேருந்து 13/6/2025 ஸ்டார்ட் ஆகுது. அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 12/7/2025 சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ பீரியட், அதாவது அப்ளிகேஷனில் ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா கரெக்ஷன் பண்ணுறதுக்கு 16/7/2025 18/7/2025 அந்த 3 நாளில் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னாக்கா பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படின்னு சொல்லி 2 வகையான எக்ஸாம் ஒன்றா தான் நடக்கும். இதில் பேப்பர் 1ல் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, ஜென்ரல் ஸ்டடீஸ், அதுக்கப்புறம் ஆப்டி, மென்டல் எபிலிட்டிலேருந்து ஒரு 200 கொஸ்டின் கேட்பாங்க. 31/8/2025 அன்றைக்கி எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நிறைய விதமான டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. எல்லாருக்குமே காமனாக இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வைப்பாங்க. பேப்பர் 1 வந்து காமன் தான். பேப்பர் 2 வந்து அந்தந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடாக சொல்லியிருக்காங்க. ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு நாளில் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 7/9/2025, 11/9/2025, 15/9/2025 இந்த 3 நாளில் தான் எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் ஒரு 58 வகையான போஸ்டிங், 1910 வேகன்சி சொல்லியிருக்காங்க. சேலரி லெவல் வந்து ஒவ்வொரு போஸ்டிங்க்குமே மாறும். லெவல் 1 சேலரியிலேருந்து லெவல் 20 சேலரி வரைக்குமே சொல்லியிருக்காங்க. எல்லாமே நல்ல சேலரி தான். சூப்பரான கவர்மெண்ட் ஜாப். எலிஜிபிளாக இருந்தீங்கனாலே கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 1/7/2025 படி அதர்ஸ் கேண்டிடேட்க்கு இதில் வந்து அந்த கெமிஸ்ட் கிரேட் 1க்கு மட்டும் 47 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதர்ஸ்னால் ஜென்ரலில் வரவங்க. அடுத்து அந்த டிப்ளமோ லெவலில் வர போஸ்டிங் எல்லாத்துக்குமே 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் அந்த ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர், அதாவது இன்ஜினியரிங் கிராஜுவேட் எல்லாருமே அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இன்ஜினியரிங் அப்படி இல்லைன்னா டிப்ளமோ முடித்தவங்க அவங்களுக்கு 37 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அந்த ட்ரேட்மேன், அதாவது ஐடிஐ லெவல் போஸ்டிங்க்கெலாம் பார்த்தீங்கன்னாக்கா 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கலுக்கு 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஜென்ரல் கேண்டிடேட் தான். இதுலையுமே அந்த பிடபிள்யூடி கேண்டிடேட், எக்ஸ் சர்வீஸ்மேன் அவங்க எல்லாருக்குமே ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையுமே இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்துக்கோங்க. அடுத்து பிசி, எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ கேண்டிடேட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது வயது வரம்பே கிடையாது. 60 வயசு வரைக்குமே அப்ளை பண்ணலாம். ஆனால் அந்த ட்ரேட்மேன், அந்த ஐடிஐ லெவலில் வர போஸ்டிங்க்கு மட்டும் ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம்லாம் 35 வயசு வரைக்கும். எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ கேண்டிடேட் 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. மற்ற எல்லா போஸ்டிங்குமே ஏஜ் லிமிட்டே கிடையாது. 60 வயசு வரைக்குமே அப்ளை பண்ணலாம். அடுத்து குவாலிஃபிகேஷன் வந்து ஒரு போஸ்டிங்குமே மாறுது. அதாவது அந்த கெமிஸ்ட் கிரேட் 1க்கு பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி டிகிரி அப்படி இல்லைனா பிஎஸ்சியில் கெமிஸ்ட்ரி ரிலேட்டடாக படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த மைன்ஸ் ரிலேட்டடாக வரதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா டிகிரி இன் சிவில் அப்படி இல்லைனாக்கா அந்த மைனிங் ரிலேட்டடாக படிச்சிருக்கணும். டிப்ளமோ அப்படி இல்லைனா டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அந்த ஜூனியர் இன்ஜினியர் அது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் சொல்லியிருக்காங்க. அடுத்து ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், இது வந்து அந்த டெக்ஸ்டைல் ரிலேட்டடாக வரதுனால டிப்ளமோ இன் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி அப்படி இல்லைனா டிப்ளமோ இன் டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சர் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஓவர்சீர் ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர், இந்த ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸருக்குலாம் சிவில் இன்ஜினியரிங் டிப்ளமோ முடிச்சிருந்தா போதும்னு சொல்லியிருக்காங்க. ஹாஸ்டல் சூப்பரண்டென்ட் கம் ஃபிசிக்கல் ட்ரைனிங் ஆஃபீஸருக்கு டிப்ளமோ இன் ஃபிசிக்கல் எஜுகேஷன் முடிச்சிருக்கணும்னு இருக்காங்க. அந்த சர்வேயர் போஸ்டிங்லாம் சிவில் இன்ஜினியரிங்கில் டிப்ளமோ முடிச்சிருக்கணும். இந்த அசிஸ்டன்ட் ரப்பர் மேக்கருக்கு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி அப்படி இல்லைன்னா டிப்ளமோ இன் ரப்பர் டெக்னாலஜி அப்படி இல்லைன்னா பாலிமர் டெக்னாலஜியில் முடிச்சிருக்கணும்னு இருக்காங்க. அடுத்து அந்த ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி ஒரு டிபார்ட்மெண்ட்லையுமே சொல்லியிருப்பாங்க. இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கலாம், அப்படி இல்லைனாக்கா டிப்ளமோ முடிச்சிருக்கலாம், அப்படி இல்லைன்னா அந்த அப்ரெண்டிஸ் பண்ணியிருந்தாலும் ஈக்குவல் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே அந்த ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸருக்கு, அந்த ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் போஸ்டிங் தான் அதிகமாக இருக்கும். அடுத்த அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சர் முடிச்சிருக்கணும். ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு டிப்ளமோ இன் ஹார்டிகல்ச்சர் முடிச்சிருக்கணும். அடுத்து அந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் சொல்லியிருக்காங்க. ஜூனியர் பர்னருக்கு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி அப்படி இல்லைன்னா டிப்ளமோ இன் கெமிக்கல் இன்ஜினியரிங் சொல்லியிருக்காங்க. ஜூனியர் ஃபோர்மேனுக்கு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சொல்லியிருக்காங்க. அடுத்து அந்த ட்ரேட்மேன் ரிலேட்டடாக வர போஸ்டிங் எல்லாத்துக்குமே அந்தந்த ட்ரேடில் வந்து ஐடிஐ முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10th முடிச்சிருந்து ஐடிஐ முடிச்சிருக்கணும்னு இருக்காங்க. கடைசியாக அந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கலுக்கு டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அப்படி இல்லைனா அதுக்கு ஈக்குவலண்டாக முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு போஸ்டிங்க்குமே மாறுது.
ஆனால் ஐடிஐ டிப்ளமோ இன்ஜினியரிங் எல்லாத்துலேயுமே எல்லா ட்ரேட்லையுமே போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அதனால் எல்லாருமே எலிஜிபிளாக தான் இருப்பாங்க. கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இதில் அந்த ஜூனியர் ட்ரேட்மேன் ஐடி ரிலேட்டடாக வர போஸ்டிங் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் பார்க்குறாங்க. ஹைட் வந்து மினிமம் 152 சென்டிமீட்டர் இருக்கணும். வெயிட் வந்து மினிமம் 45 கிலோ இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே கம்மியாக தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பேப்பர் 1 அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்லேருந்து 100 கொஸ்டின் கேட்பாங்க. இது வந்து ஜஸ்ட் எலிஜிபிலிட்டி தான், பாஸ் ஆனால் போதும், கட் ஆஃப்லாம் கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் பார்ட் பியில் கேட்குற ஜென்ரல் ஸ்டடீஸ் ஆப்டி அதிலேருந்து கேட்குற 100 கொஸ்டின் 150 மார்க் வந்து கட் ஆஃபில் கணக்கில் எடுத்துக்குவாங்க. பேப்பர் 2 வந்து சப்ஜெக்ட் ரிலேட்டடான பேப்பர், டிப்ளமோ இல்லைனா ஐடிஐ லெவலில் இருக்கும். 200 கொஸ்டின் 300 மார்க்குக்கு கேட்பாங்க. இது ரெண்டுத்தையும் சேர்த்து 450 மார்க்கு தான் எக்ஸாம். இன்டர்வியூலாம் எதுவுமே கிடையாது. இதில் அந்த பேப்பர் 1 வந்து OMR பேஸ்டாக நடக்கும். பேப்பர் 2 வந்து CBT முறையில் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் 2 எக்ஸாமுமே அப்ஜெக்டிவ் டைப் தான், ஒரு வரி வினாக்களாக தான் இருக்கும். இதில் அந்த பேப்பர் 2ல் வந்து அந்த கெமிஸ்ட் கிரேட் 1, மைன் சர்வேயர், அசிஸ்டன்ட் மேனேஜர் மைன்ஸு, அந்த அசிஸ்டன்ட் ரப்பர் மேக்கர், இந்த 4 போஸ்டிங்கான பேப்பர் 2 எக்ஸாம் வந்து இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே மற்ற கொஸ்டின் பேப்பர் எல்லாமே இங்கிலீஷ் அண்ட் தமிழ்லேயே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 4 போஸ்டிங்கு அப்ளை பண்ணுறவங்க மட்டும் கரெக்டாக பார்த்துக்குங்க. அடுத்து அப்ளை பண்ணுற டீட்டெயில் எல்லாமே சொல்லியிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சியில் வழக்கமாக அப்ளை பண்ணுறது தான். இதுக்கு முன்னாடி குரூப் 4 குரூப் 2க்குலாம் எப்படி அப்ளை பண்ணமோ அதே மாதிரி தான். ப்ரீவியஸாக நம்ம சேனலில் வீடியோ போட்டிருப்போம், அதை பார்த்தே அப்ளை பண்ணிடுங்க. எக்ஸாம் வந்து 38 மாவட்டங்களையுமே நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் மாவட்டத்திலே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதோட சிலபஸ் டீட்டெயில் எல்லாமே இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கான சிலபஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னாக்கா வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷனும் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேகன்சி அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டிங்க்குமே பிரிச்சே கொடுத்துருக்காங்க. உங்கள் கம்யூனிட்டிக்கு எவ்வளோ போஸ்டிங் அப்படின்னு சொல்லி இதில் பிரித்து பார்த்துக்கோங்க. இதான் இந்த நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில். தொடர்ந்து இந்த ஜாப் பற்றி வேறு ஏதாவது அப்டேட் வந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் தெரிவிக்கிறோம். அந்த அப்டேட் எல்லாத்தையுமே உடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திப்போம். நன்றி.